ஒரு செருப்பு கடையில் வேலை செய்கிற ஒரு பையன். சின்ன வயசுலேருந்தே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு வளர்ந்த பையன். கிராமத்திலேருந்து பட்டணத்துக்கு வர்றான். சிக்காகோ பட்டணத்துக்கு. செருப்பு கடையில் வேலை செய்கிறான். செருப்பு தைக்கிற தொழில். இந்த பையன் ஏதோ ஒரு சர்ச்சில் ஒரு சண்டே ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறான். அப்படியே வளர்ந்து வளர்ந்து டீனேஜர் ஆகிறான். யார் டீச்சர்னு சொன்னால் எட்வர்ட் கிம்பல். அவர் ஒரு நாள் ஆண்டவர் பேசுகிறாரு. நீ போய் பாரு, பிள்ளைங்க வளருது, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, தனிப்பட்ட முறையில் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா. இவர் போய் சந்திக்க போகிறாரு. சந்திக்க போகும்போது சொல்கிறாரு, உனக்கு ரட்சிப்பின் அனுபவம் உண்டா? அந்த பையன் அப்படியே பார்க்குறான். அன்னைக்கே தன்னை ஒப்பு கொடுக்குறான். அவர் தான் டிஎல் மூடி. டிஎல் மூடியை பற்றி சொல்லுவாங்க, பெரிய உருவம். தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு கையில் ஐரோப்பாவையும் ஒரு கையில் அமெரிக்காவையும் அவர் பிடித்து வச்சுருந்தார் சொல்லி தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார். மிகப்பெரிய ஒரு அசைவை, எழுப்புதலை உண்டு பண்ணின ஒரு தேவனுடைய மனிதன். அவரை பற்றி சொல்லும்பொழுது அவரும் அவருடைய ஃப்ரெண்டு 2 பேரும் ஹென்றி வார்லே 2 பேரும் ஒரு நாள் கேஷுவலாக நடந்து பேசிகிட்டே போகும்பொழுதே ஹென்றி வார்லே சொல்லுவாராம், மூடி தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதனை கொண்டு தேவன் செய்யக்கூடியதை காண இந்த உலகம் காத்து கிடக்கிறது என்று சொல்லி, தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனை கொண்டு தேவன் செய்யக்கூடிய காரியங்களை காண இந்த உலகம் காத்து கிடக்கிறது என்று சொல்லுவாராம். இது அவருடைய இருதயத்தில் ஒரு அக்கினியை பற்ற வைக்குது. அடுத்த 6 மாதம் ஒரு கப்பல் பயணம். அந்த பயணம் முழுசும் இந்த வார்த்தை அப்படியே அவருக்குள்ளே, ஒய் நாட் ஐ தட் பி மேன், நான் அந்த மனிதனாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர். ஸோ உண்மையிலே கர்த்தர் அவரை கொண்டு பலத்த காரியம். ஒரு முறை என்ன பண்ணுறாரு, சிக்காகோலேருந்து இங்கிலாந்துக்கு போகிறார். போகும்பொழுது நான் ரெஸ்ட்டுக்காக போகிறேன், நான் இந்த இடம் எந்த ஊழியமும் நான் செய்யலை அப்படின்னு சொல்லி அவருடைய மனசில் எங்கேயுமே நான் போய் எதுவும் பண்ணி, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டேக் ரெஸ்ட் போய் செல்ல. அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். ஃப்ரெண்டு பாஸ்டர். அப்போது ஒரு சண்டே கண்டிப்பாக ப்ரீச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவருக்கு ஒரு பக்கம் மனசு இல்லை, இருந்தால் கூட ஒரு அசைவும் இல்லை. அந்த சண்டே பார்த்திங்கன்னா ஒரு அசைவும் இல்லை. நடந்தது என்னன்னு சொன்னால், சண்டே சர்வீஸ் முடிஞ்சிச்சு, வந்தவங்கலாம் போயிட்டாங்க. ஒரு பெண், ஒரு சகோதரி அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுடைய சகோதரி என்ன பண்ணுறாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா நீங்கள் டிஎல் மூடி வந்தார். ஒரே சந்தோஷம், படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன், டிஎல் மூடி நம்ம சர்ச்சுக்கு வரணும்னு. இட் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பாடே விட்டுறாங்க. ஈவினிங் சர்வீஸ் ஒன்று இருக்குது, நான் ஜெபம் பண்ண போகிறேன், ஈவினிங் சர்வீஸ்க்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி. அன்றைக்கி சாயந்தரத்தில் எழுப்புதல் வெடிக்கிறது. கர்த்தர் ஒரு மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். சாதாரணமாக பெயர் அறியாத ஒரு பெண் படுத்த படுக்கையாய் வியாதி படுக்கையில், ஆனால் அந்த ஜெபம் பாருங்கள் எங்கே வரைக்கும் போய் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறது. எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஜெபம் உலகத்தை அசைக்கக்கூடியது. உலகத்தின் எந்த மூலை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் ஜெபம். கர்த்தர் அப்படியே செய்வாராக.